என்னைக்கு வந்து மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ 2014 இருந்து இது ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம மூச்சு விடுற மாதிரி இந்த குதிரை பேரம் அந்த கட்சியிலேருந்து எம்எல்ஏ தூக்குறது, இந்த கட்சியிலேருந்து எம்எல்ஏ தூக்குறது, எம்எல்ஏக்களை கொண்டு போய் அடைச்சி வைக்கிறது, இதெல்லாமே பிஜேபி வந்ததுக்கப்புறம் இது பாவம்னு பார்க்கப்படலை. இது என்ன அப்படின்னா, இது வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சா அதுக்கப்புறம் இந்த குதிரை பேரங்கிறது ஒரு காமன் ப்ராசஸ், இது நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த விஷயத்துக்கு வழக்கமாயிருச்சு. இப்போ இவங்க வந்து 107ன்னு ஜெயிச்சிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிறதுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வேணும்ல 118 வேணும் அப்படிங்கும்போது அந்த 10-11 பேரை அவங்க வந்து தேடித்தான் எடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்து காங்கிரஸ் 5 பேர் போயிட்டாங்க. காங்கிரஸ் ஒன்னே பின்னாடியே விசிக்கவும் 2 இடதுசாரிகளும் ஐஎம்எல் எல்லாம் போயாச்சு. அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு. பட் அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. அது இருக்கத்தான் செய்யும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா புதுசாக ஆட்சி அமைக்கிறாங்கல்ல. அப்போ ஆட்சி அமைக்கிறவன் நான் வந்து இது எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சுக்கணுங்கிற இடத்துல வந்து இந்த குதிரை பேரத்தில் ஈடுபடத்தான் செய்வார்கள்.